ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீஜா உலகம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஸ்பெஷலான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னென்னா, இந்த மாதிரி ரெடிமேட் ஆரி ஒர்க் ப்ளவுஸோ இல்லை ரெடிமேட் எம்ப்ராய்டிங் ப்ளவுஸோ நம்ம வாங்கியிருப்போம். ஆனால் அதில் வந்து நெக் பெருசாக இருக்கும், அது பேக் சைடாக இருந்தாலும் சரி, ஃப்ரண்ட் சைடாக இருந்தாலும் சரி, கையும் வந்து குட்டையாக இருக்கும், சிலது வந்து ரொம்ப நீளமாக இருக்கும். இது எல்லாத்தையும் எப்படி நம்மளோட ப்ளவுஸ் சைஸுக்கு ஆல்ட்ரேஷன் பண்ணி தைக்கணுங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். எப்படி அதை ப்ராப்பராக கட் பண்ணுங்கிறதே சொல்லித்தர போகிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, இது வந்து நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண ப்ளவுஸ். இது நல்லா இருக்கேன்னு வாங்கினேன். ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்த கடைகள்லேயே எனக்கு இந்த கலர் கிடைக்கல. என்னோட நிச்சயதார்த்த சேரீ வந்து இந்த மெரூன் கலரு. அந்த ப்ளவுஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுக்கப்புறம் அது ஒரு 2 வருஷம் தான் போட்டேன். அதுக்கப்புறம் அது யூஸே ஆகலை. என்ன மாதிரி நிறைய லேடிஸ் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாள் தான் போட்டிருப்பீங்க, அப்புறம் அப்படியே மடித்து பத்திரமா வச்சுருப்பீங்க. என்ன காரணம்? அது பத்தாமல் போயிடும். என்ன மாதிரியே எத்தனை பேருக்கு நிச்சயதார்த்த சேரீ ப்ளவுஸோ கலர் சேரீ ப்ளவுஸும் பத்தாமல் போயிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் இருக்காங்கன்னு நம்மளும் பார்த்து தெரிஞ்சுக்குவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ப்ளவுஸ் பிட்டோட கலருக்கு ஏற்ற மாதிரி ஒரு லைனிங் எடுத்து என்னோட உடம்பு சைஸுக்கு ஏற்ற மாதிரி நான் அளவுகள்லாம் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்மளோட ஸ்ரீஜா உலகம் யூடியூப் சேனலில் நிறைய ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதே மாதிரி மெத்தட்லேயே உங்களோட ப்ளவுஸ் சைஸை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ப்ளவுஸ் சைஸை தான் நான் இந்த மெயின் கிளாத்தில் வச்சு கட் பண்ணுறதை பற்றி சொல்லித்தர போகிறேன். இது நல்லா சுருக்கமாக இருக்குது. முதல்ட்டு நல்லா அயன் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையுமே வந்து அயன் பண்ணிட்டேன். நான் கொஞ்சம் சுருக்கமாக இருக்கு இல்லையா, அது வந்து இந்த இடம் வந்து எம்ப்ராய்டிங் போடுறதுக்காக ஒரு டிஷ்யூ கிளாத் மாதிரி ஒன்று வச்சு தச்சுருக்காங்க. அதனால் அந்த சுருக்கம் வந்து அங்கங்கே இருக்குது. சரி, முடிஞ்ச வரைக்கும் அயன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேக் பார்ட் தான் மார்க் பண்ண போகிறோம். இப்போ என்னோட நெக் லென்த்து, நீங்கள் பேக் பார்ட்டை கட் பண்ணும்போது நம்ம எப்பவுமே வந்து கழுத்தை கட் பண்ணிவிடுவோம் இல்லையா, இதில் வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த ஃபோல்டு பண்ண பக்கத்தில் மேலே கட் பண்ணாதீங்க, இந்த மாதிரி வச்சுக்கோங்க. என்னோட நெக் லென்த் வந்து நான் 8 இன்ச் எடுத்திருக்கேன். இது வந்து என்னோட நார்மல் நெக் லென்த்து. இப்போ இதில் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 இன்ச்சுக்கு இருக்குது. இந்த நெக் லென்த் வந்து 10 இன்ச்சுக்கு இருக்குது. இப்போ இது வந்து எனக்கு 2 இன்ச்சு பெருசு. இதை நான் இப்படியே கொண்டு போய் இதில் வச்சோம்னா வந்து எனக்கு கரெக்டாக இருக்காது, எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. அப்போ என்ன பண்ணணும்னா, இதை நீங்கள் மேலே வச்சு பாருங்களேன், உங்களுக்கே தெரியும். ஒரு 2 இன்ச் வந்து மைனஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எப்படின்னு தெரியாது இல்லையா, அதனால் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து நெக்கோட சென்டர் பகுதி. நீங்கள் இதை டபுளாக மடித்து போட்டு கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இந்த டிசைன்லேருந்து இந்த டிசைன் வரைக்கும் 6 இன்ச் இருக்குது. அந்த 6 பாதி 3.25 அதை நான் மார்க் பண்ணுறேன். உங்களோட டிசைனில் எப்படி இருக்கோ அதை நீங்கள் அந்த சென்டர் மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ப்ளவுஸ் பார்ட்டில் இதுதான் சென்டர். இப்போது இதில் என்னோடய லைனிங்கை வைக்கிறேன். இது வந்து எப்படி வைக்கணும்னா உங்களுக்கு பார்த்து தெரியும், கீழே வந்து டிசைன் போயிருக்கணும். இப்போ இது வந்து என்னோடய நெக் லென்த்தாக, இது வந்து ரெடியலோட சேர்த்து இப்படி இருக்கணும். நம்மளோட நெக் லைனில் ஒரு 1/2 இன்ச்சு மேலே ஏற்றின மாதிரி இப்படி இருக்கணும். இந்த சென்டரும் நம்ம ஒரு கோடு போட்டிருக்கோம் இல்லையா ப்ளவுஸில், அதனோட சென்டரும் இப்படி இருக்கணும். இப்படி வச்சுட்டு மீதி இருக்க கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். அப்படி ஃபுல்லாக நம்ம மார்க் பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இங்கே பாருங்களேன், இது வந்து நான் இந்த ஷோல்டர் எப்படி எடுத்திருக்கேன்னா 1/2 இன்ச்சு தையலுக்கான அளவோடு சேர்த்து எடுத்திருக்கேன். இந்த பக்கமும் ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கான அளவு போயிடும். எனக்கு இது வந்து கரெக்டாக இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு இந்த அகலம் இல்லை, இதோட பெரிய அகலமாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி சென்டர் மார்க் பண்ணிவிட்டு, இப்போ உங்களுக்கு ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்குன்னு வைங்க, இதில் இப்படி மடித்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு பிடிச்சிக்கணும். ஒரு பக்கத்துக்கு 1/4 இன்ச் பிடிச்சோம்னா இன்னொரு பக்கம் ஆட்டோமேட்டிக்காக 1/4 இன்ச்சில் ஆகிடும். அதுவே 1 இன்ச் லூஸ் இருந்துச்சுன்னா ஒரு பக்கத்துக்கு 1/2 இன்ச் பிடிச்சிக்கோங்க. இதுதான் மெத்தட். வந்து இதில் நம்ம கழுத்தை வந்து அகலமாக இருக்கிறத சரி பண்ணுறதுக்கான மெத்தட் இது தான். இப்போ நம்ம லென்த்தையும் எப்படி கட் பண்ணுங்கிறத பார்த்துட்டோம், இதனோட அகலத்தையும் எப்படி சரி பண்ணுங்கிறதையும் பார்த்துட்டோம். இந்த ப்ளவுஸ்லாம் நம்ம எப்படி கட் பண்ணணும்னா, இந்த மேலே இருக்கு இல்லையா, அதை மட்டும் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிடணும். சைட்லலாம் துணி இருந்தால் போகுது, அப்படியே நம்ம அதை மடிச்சுக்க பார்த்துக்கலாம். மடித்து தைச்சிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி விட்டுடலாம். உங்களுக்கு நெக்லைன் நகர மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் பின் குத்திக்கோங்க. நம்ம லைனிங்கை விட எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சில் எக்ஸ்ட்ரா கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் இங்கே பண்ண வேணாம். நம்மளுக்கு எப்படி இருக்கோ அதை எக்ஸ்ட்ராவே இப்படி கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான் துணியை. இப்போ இந்த இடத்துல நம்ம பின் பண்ணிவிட்டு 1/2 இன்ச்சில் லைனிங்கை வந்து மெயின் கிளாத்துக்கு மேலே வச்சு
6 இன்ச்சில் தையல் போட்டு எடுத்தோம்னா நம்மளோட நெக் வந்து ஃபினிஷ் ஆகிடும். அது தைக்கும்போது சொல்கிறேன் நான். இப்போது ஸ்லீவ் எப்படி நம்ம கட் பண்ணலாங்கிறத சொல்கிறேன். ஸ்லீவ் எப்படி கட் பண்ணணும்னா கரெக்டாக இந்த சென்டர், இது வந்து ஸ்லீவோட சென்டர் சரியா. கீழேயும் வந்து இதே மாதிரி ஸ்லீவோட சென்டர் இதில் நம்ம லைனிங்கை வைக்கணும். லைனிங்கையும் சென்டர் பார்த்து கரெக்டாக இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வைக்கணும். நகர்ற மாதிரினா நீங்கள் பின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இந்த ஓரங்களை அப்படியே நம்ம லைனிங்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போது இதை வந்து சுகூராக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம பேக் பார்ட் எப்படி கட் பண்ணோமோ அதே மாதிரியே கட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் உங்களுக்கு நான் புரியணுன்றதுக்காக, அந்த ஷேப் தெரியணுன்றதுக்காக சுகூராக கட் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு மெயின் கிளாத்லேயுமே தையலுக்கான துணி வந்து வந்துடும். இந்த இடம் வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த இடம் வந்து சைடில் கொஞ்சம் துணி ஜாயின் பண்ணுற மாதிரி வரும். அதனால தான் நான் இந்த இடத்துல கட் பண்ணி காமிச்சேன். அப்படி வந்தாலுமே நம்ம என்ன பண்ணோம்னா அதுக்கான துணியை வந்து அங்கே ஜாயிண்ட் கொடுத்துடணும். அப்போ தான் அது நம்மளுக்கு பிரித்து விடும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ ஸ்லீவ் எப்படி தைக்கணும்னா, இப்போ துணியோட ரைட் சைடுக்கு மேலே உங்களோட லைனிங்கை வச்சு கரெக்டாக இந்த பார்டர் எங்கே இருக்கோ அங்கே நம்ம 1 இன்ச் தையலுக்கான அளவு விட்டுருந்தோம் இல்லையா, அந்த பார்டர் அளவுக்கு வச்சு இப்படி தையல் போடணும். இது எம்ப்ராய்டிங் ப்ளவுஸ்ன்றதுனால நம்ம நார்மல் ஃபுட் வச்சு தச்சுக்கலாம். இதே ஆரி ஒர்க் ப்ளவுஸ்னால் சிங்கிள் ஃபுட் வச்சு தைச்சிக்கோங்க. நம்ம ஏற்கனவே ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணணும், எப்படி தைக்கணுங்கிற டீட்டெயில் வீடியோ வந்து நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதை வச்சு கூட ஸ்டிச்சிங்கை வந்து பண்ணிக்கலாம். இந்த எம்ப்ராய்டிங் ப்ளவுஸுக்குமே சேம் அதே மெத்தட் தான். நீங்கள் அதே மாதிரி கட் பண்ணி தைச்சிக்கலாம். அடுத்து வந்து ஃப்ரண்ட் பார்ட் இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் நெக் வந்து கட் பண்ண போகிறோம். நம்ம மார்க் பண்ணுவோம் இல்லையா, மார்க் பண்ணி தச்சுருவோம். அதுதான் வந்துட்டு நம்மளுக்கு ரைட் சைடில் வரும். அதனால் அந்த பீஸ் எடுத்து மேலே வச்சுக்கோங்க. இதுலேயும் வந்து நீங்கள் பேக் பார்ட்டுக்கு நம்ம இந்த சென்டர் கட் பண்ணாமல் வந்தோம் இல்லையா, அந்த மாதிரி வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த ஃப்ரண்ட் நெக் வந்து கரெக்டாக வருது. 1/2 இன்ச்சு தையலுக்கான அளவு போக மீதி வந்து கரெக்டாக வருது. என்ன ஒன்று, ஷோல்டர்லேயும் சேர்த்து அந்த டிசைன் வந்து வந்துடும். அது பிரச்சனை இல்லை. நம்ம பேக் பார்ட் எப்படி தைக்கிறோமோ அதே மாதிரி மெத்தட்லேயே இதுலேயும் தைச்சிடலாம். கழுத்தை வந்து 1/2 இன்ச்சுக்கு தைச்சிட்டு திருப்பி நம்ம தைச்சிக்க வேண்டியதுதான். இப்போ இதையும் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது ஒரு சைடு ஃப்ரண்ட்டை வந்து நம்ம கட் பண்ணிட்டோமா, இதே மாதிரி இன்னொரு பக்கம் ஃப்ரண்ட்டையும் நம்ம கட் பண்ணணும். அதுக்கும் துணி வந்து நம்மளுக்கு இருக்கும், நிறைய இருக்கும். ரெடிமேட் கிளாத்தில் நம்ம எடுக்கும்போது நம்மளுக்கு எங்கே கரெக்டாக இருக்கோ அங்கே நம்ம துணியை வச்சு இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் இஷ்டத்துக்குன்னு வச்சு கட் பண்ணுறதுனால நீங்கள் இது கிராஸ் பீஸாக இல்லை ஸ்ட்ரெயிட் பீஸான்னு கேட்கலாம். அதை கிராஸ் கட் ப்ளவுஸ், ஸ்ட்ரெயிட் கட் ப்ளவுஸ்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து இதில் எப்படி கணக்கு வச்சுக்கணும்னா நம்ம லைனிங் எந்த மாதிரி கட் பண்ணுறோமோ அதுதான் கணக்கு. இப்போ நான் வந்து ஸ்ட்ரெயிட் பீஸில் தான் லைனிங்கை கட் பண்ணியிருக்கேன். இது வந்து கிராஸ் பீஸ் கிடையாது, இது வந்து ஸ்ட்ரெயிட் பீஸு. உங்களுக்கு கிராஸ் பீஸ் வேணும்னா நீங்கள் இந்த லைனிங்கை கிராஸ் பீஸாக கட் பண்ணிவிட்டு மெயின் ஃபேப்ரிக்கும் அதே மாதிரி வச்சு கட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் அடிச்சு திருப்பிட்டு மீதி இருக்கிற கிளாத்தை வந்து நம்ம லைனிங் பதிச்சதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லீவுக்கும் அதே மாதிரி எடுத்துக்கலாம். இன்னொரு ஸ்லீவும் முடிஞ்சிடுச்சு. அடுத்ததாக வந்து யாக் பட்டிக்கு மீதி இருக்க கிளாத்தில் இந்த பக்கம் ஒரு யாக் பட்டியையும் இந்த பக்கம் ஒரு யாக் பட்டியையும் நான் கட் பண்ணுறேன். உங்களுக்கு துணி நிறைய இருக்கும், எங்கே வேணுமோ வச்சு கட் பண்ணுங்கள். ஆனால் தைக்கும்போது கரெக்டாக தைச்சிடணும், அவ்வளோதான் விஷயம்.
சப்போஸ் உங்களுக்கு துணி நிறைய இல்லை, சிக்கனமாக தான் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும்னா இதே மெத்தட் தான். நம்ம ஒரு ஸ்லீவ் எப்படி சுகராக கட் பண்ணமோ அதே மாதிரியே ஃப்ரண்ட்டு, பேக்கு, யாக்பட்டிக்கு, இன்னொரு ஸ்லீவுக்கு எல்லாத்துக்குமே சுகராக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா துணி வந்து உங்களுக்கு கரெக்ட் ஆகிடும். இது பேக் பார்ட்டு, இது ஃப்ரண்ட்டு, இது இன்னொரு ஃப்ரண்ட்டு, இது யாக்பட்டிக்கு, இது வந்து ஸ்லீவுக்கு. இப்போ இதை எப்படி தைக்கலாங்கிறத நான் சொல்ல போகிறேன். தைக்கிறதுனா நம்ம ஃபுல்லாக ஒரு ப்ளவுஸ் கம்ப்ளீட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லை. நம்மளோட சேனலில் நிறைய ப்ளவுஸ் தைக்கிற வீடியோ இருக்குது. நீங்கள் அதே மெத்தடை பார்த்து கண்டிப்பாக அந்த ப்ளவுஸை வந்து தைச்சிடலாம். நான் வந்து சின்ன சின்ன நுணுக்கங்கள் மட்டும் சிம்பிளாக சொல்ல போகிறேன், ஒவ்வொரு ஸ்டிச் மட்டும். இப்போது கழுத்து எப்படி நம்ம அடிச்சு திருப்பலாம், கை எப்படி அடிச்சு திருப்பலாங்கிறத சின்ன சின்ன டீட்டெயில் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க இது எப்படி தைக்கலாங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேக் பார்ட் தைச்சிக்கலாம். தைக்கிறதுக்கு முன்னாடி அழகாக பின் பண்ணிவிடுங்க. இங்கே வந்து நம்ம எவ்வளோ சொல்லியிருந்தோம்னா 1/2 இன்ச் வரைக்கும் வருவோம் தையலுக்கான அளவு. நம்ம தைக்கிற இடத்த விட்டுட்டு மீதி இடத்துல பின் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி பின் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம தைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து நம்மளுக்கு ரெடி அளவு. நான் வந்து வீ கட் பண்ணி வச்சுருக்கிறது தையலுக்கான அளவோடு சேர்த்து. இப்போ வந்து நம்ம தைக்க போகிறது ரெடி அளவில் தைக்க போகிறோம். ஓரமாக தையல் போடுங்க. நீங்கள் தையல் போடும்போது தெரியும் டிசைன் எங்கே இருக்குது, நம்ம அங்கே தையல் போடக்கூடாதுங்கிறது தெரியும். நெக்லைன்லாம் திருப்புறீங்கன்னா மெதுவாக தையல் போட்டு திருப்புங்க. அப்போ தான் ஷேப் வந்து நகராமல் இருக்கும். இப்போ இது எப்படின்னா, நான் வந்து ரெடி அளவில் தைச்சிருக்கேனா, இந்த இடம் வந்து நான் ஷோல்டருக்கு தையலுக்கான அளவு விட்டது வந்து நான் தைச்சிட்டேன். ஆனால் கீழே வந்து என்னோடய டிசைன் எப்படி வருதுன்னா, அந்த தையலுக்கான அளவு விட்டுருக்கோம் இல்லையா, அந்த டிசைனில் தான் வருது. அதாவது கொஞ்சம் பெருசாக வருது. ஒரு 1/4 இன்ச்சில் என்னோடய முதுகு அளவு வந்து பெருசாக வருது. அதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்படி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னது தான், இதிலேருந்து ஃபுல் டாட் வந்து பிடிச்சிட்டு, அதாவது எக்ஸ்ட்ரா இருக்குன்னா ஒரு 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்குது பெருசு அகலம்னா, நீங்கள் அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி இப்படி ஒரு டக் பிடிச்சிட்டு அப்புறம் பேக் பார்ட்டை வச்சு தைச்சிருங்க. இப்போது இந்த நம்ம தையலை தவிர்த்து மீதி எக்ஸ்ட்ரா இருக்கிறத உள்ள இருக்க கிளாத்தை ஒரு 1/2 இன்ச்சுக்கு கட் பண்ணி விட்டுருவோம். 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சுக்கு கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணிவிட்டு இந்த வளைவாக இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து இது மாதிரி கட் பண்ணி விடுங்க. அப்போ தான் திருப்பும்போது நம்மளுக்கு அந்த நெக் ஷேப் கரெக்டாக வரும். இப்போது லைனிங்கை வந்து இப்படி மேலே தள்ளிட்டு லைனிங் மேலே ஒரு பதிஸ்தையல் போடணும். இந்த கர்வ் வர வர உங்களோட லைனிங்கை நல்லா அப்படி எடுத்து விட்டுட்டு மேலே பதிஸ்தையல் போடுங்க. இந்த மாதிரி பதிச்சதுக்கப்புறமா இந்த லைனிங்கை வந்து அப்படியே துணியோட ராங் சைடு பக்கம் திருப்பி விட்டுருங்க. இந்த மாதிரி திருப்பிட்டு இந்த டிசைனுக்கு எந்த டிசைன் போட்டிருந்தாலுமே இந்த நடுவில் வந்து கொஞ்சம் இடம் தெரியும் ஸ்பேஸு, அதில் வந்து ஒரு தையல் போட்டோம்னா நம்மளுக்கு நல்லா லாக் ஆகிடும். ஓரமே போட வேண்டாம், லைனிங் பிரிக்கிட்டு வெளியே வந்துடும். அதனால் ஓரமாக போடாமல் ஒரு 2 டிசைன் தள்ளி போட வேண்டியது தான். இப்போது நெக்லைன் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு இப்போ இதை என்ன பண்ணணும்னா துணியோட ராங் சைடில் திருப்பி நம்ம எப்போவுமே வந்து லைனிங் பதிப்போம் இல்லையா, அந்த மாதிரி வந்து பதிச்சிட வேண்டியதுதான். பதிச்சுட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி தான் ஃப்ரண்ட் நெக்கையும் அடித்து திருப்பிட்டு நம்ம பதிச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணி விட்டுடணும். இப்போது ஸ்லீவ் எப்படி தைக்கணுங்கிற சொல்லித்தரேன். ஸ்லீவோட சென்டர் டிசைனில் இந்த மாதிரி ஒரு கோடு போட்டு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இது வந்து லைனிங்கோட சென்டர், இதுலேயும் நான் வந்து ஒரு கோடு போட்டு வச்சுருக்கேன்.
இப்போ இது ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சுட்டு, அதாவது நீங்கள் தையலுக்கான அளவு எவ்வளோ விட்டுருந்தீங்களோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி விட்டுட்டு பின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு தையல் போட ஸ்டார்ட் பண்ணலாம். கரெக்டாக இந்த தையல் வந்து இந்த டிசைனோட ஓரமாக வரணும். இப்போ ஒரு தையல் போட்டுட்டேன். இப்போ உள்ளே திருப்பி பாருங்கள். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. மறுபடியும் ராங் சைட் பக்கம் திருப்பி அது நல்லா ஒட்ட தையல் போட்டு வந்துட வேண்டியதுதான். நல்லா ஓரமாக தையல் போடுங்க. மெதுவாக போட்டோம்னா அது கரெக்டாக வந்துடும். இப்போ லைனிங்கை திருப்பலாம். இப்போ நம்மளுக்கு கரெக்டாக வந்துருச்சு. இப்போ இந்த லைனிங்க்கு மேலே ஒரு 10 தையல் போட்டுக்கலாம். பதிச்சுட்டு இந்த ஸ்லீவோட ராங் சைட் பக்கத்தை உள்ளே நல்லா ஏற்றி விட்டுட்டு நம்ம நெக்குக்கு போட்டிருந்தோம் இல்லையா தையல், அந்த மாதிரி போட போகிறோம். ஆனால் இங்கே எப்படி போடுறோம்னா கொஞ்சம் டிசைன் நிறைய தள்ளியே போடலாம். ரெண்டு புள்ளி டிசைனுக்கு தள்ளி போடாமல் ஒரு பார்டர் அளவுக்கு நம்ம தள்ளி போடலாம். அப்போ தான் நல்லா ஸ்லீவுக்கு கிரிப் கிடைக்கும். ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு நான் போடுறேன். இதில் 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு அளவு கூட வரும். இப்போ இதை வந்து துணியோட ராங் சைட் பக்கம் திருப்பிக்கலாம். லைனிங்கோட மெயின் ஃபேப்ரிக்கையும் வச்சு இந்த ஓரங்கள் எல்லாம் பதிச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து கட் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான். இதே மாதிரி தான் எல்லாத்தையுமே லைனிங்கோட வச்சு பதிச்சுட்டு நம்ம எப்போவுமே ப்ளவுஸ் வந்து ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிடுங்க. ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடும். நம்ம சேனலில் நிறைய ப்ளவுஸ் தைக்கிற வீடியோ இருக்குது. இது வந்து ப்ளவுஸ் வந்து தைக்க தெரியுன்றவங்களுக்கு ஆரி ஒர்க் ப்ளவுஸையும் எம்ப்ராய்டிங் ப்ளவுஸையும் எப்படி தைக்கணுங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லி கொடுத்துருக்கேன். இதேமாதிரி முறையிலே நீங்களும் கட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கரெக்டாக வரும். இந்த சிலையை நம்ம அடுத்த வீடியோவில் எப்படி இருக்குன்னு சொல்லி போட்டு பார்த்துடலாம். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.